ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு ஒரு புது மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது தான், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக் தான் என்னோட வீடியோவை ஒரு 2 பேருக்கா சஜஷன் பண்ணும். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி பண்ணிடுங்க. அப்புறம் என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். சரி வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாமா? ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண சர்டிஃபிகேட்டை பார்த்து அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். பேர் வந்து ரேச்சல். ஆனா வந்து ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாத்தீங்களா? அவன் பையன் பார்த்தா கடைசியில பையன் கிடையாது, அவ ஒரு பொண்ணு வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. இது எப்படா உங்களுக்கே அநியாயமா இல்லையான்னு சொல்லி எனக்கும் கேட்கணும் தான் தோணுது. ஆனா கேட்க முடியாது, ஏன்னா ஸ்டோரி ரைட்டர் எங்க இருக்காருன்னு தெரியல. சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கதையை விட்டு வெளியில வந்துட்டேன். சரி வாங்க வாங்க இப்ப திருப்பி ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அப்பா எப்படியோ அண்ணனோட ஐடியா வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் சரிதான், ஆனா உன் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னை கதம் கதம் பண்ணிடுவான்னு சொல்ல, இப்போ எதுக்கடி அண்ணனை நீ ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் அவனுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் வீட்டுக்கு வந்து பல மாசம் ஆகுது, அதுக்குள்ள நம்ம நினைச்ச காரியத்தெல்லாம் முடிச்சிடலாம் சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமா இவ்வளவு நாளே அங்கிளும் ஆன்ட்டியும் என்ன நல்ல விதமா பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது, அவங்க எங்க அம்மாவோட சொத்துக்காக மட்டும்தான் என்ன நல்ல விதமா பாத்துக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆனா மட்டும்தான் எங்க அம்மாவோட சொத்து என் கைக்கு வரும், அதுக்காக அவங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பார்த்தாங்க. நானும் அவன் மேல பாசமா தான் இருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணா, எனக்கு சீட் பண்ணிட்டான்னு சொல்ல, சரி சரிடி நீ பாத்தேரி, அவன் வந்து பெரிய ஃபேமிலி, உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க தான் நினைப்பான்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்காது. இன்னைக்கு நான் என்ன பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாடி கார்டை ஹையர் பண்ணிருக்கேன். அவர் இவ்வளவு நேரத்துக்கு இங்க தான் என்ன சுத்தி இங்க தான் இருப்பாருன்னு சொல்ல, அப்போதான் அங்க வந்து கருப்பு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் வந்து ஒரு பாடி கார்டா இருக்காரு. அவர் ஹீரோயினோட போட்டோ பார்த்துட்டு இன்னைக்கு நம்மளோட மிஷன் இவங்க தானு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க இருந்திருப்பானே, அவ சில ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஹீரோயினை பார்க்க வரான். ரேச்சல் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நமக்கு கல்யாணம், நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ எனக்கு மரியாதை கொடுக்காம இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்ல, எது எது உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? நீ எந்த எண்ணத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, ரேச்சல் என் கூட விளையாடாத, ஒழுங்கா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அப்போ அந்த டைமுக்கு மாசா ஹீரோ வந்து நடுவில் நிக்கிறாரு. அதை பாக்குற அவனும் நீ யாருடா, எதுக்குடா வந்து இங்க நிக்கிறங்கும் போது, அப்ப ஹீரோயின் பின்னாடில இருந்து இவரு நான் அப்பாயின் பண்ண பாடி கார்டு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிப்படு, இல்லைன்னா உன துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துருவாருன்னு சொல்ல, முன்னாடி இந்த டம்மா துண்ட ஆளை வச்சு என்ன மிரட்டலாம்னு சொல்லி பாக்குறீங்களா? நான் இத்தனை ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு முன்னாடி இவன் என்ன பெருசா, அதையும் தான் பாத்துருவேன்னு சொல்லி அந்த ஆட்கள்லாம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் பறந்து பறந்து அடிச்சு எல்லாரையும் துவைச்சு எடுத்துட்டு இருக்காரு. கடைசியா ஜான்சரியா அடிக்க வர, இங்க பாருடி என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும், என்ன பாடி கார்டை வச்சு மிரட்டுறியா, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போயிடுறான். இங்க ஹீரோனுக்கு வந்து செம ஜாலியாகிடுது. ஹே நீ வந்ததுக்கு சூப்பர் வேலை பாத்துருக்கப்பா, உனக்கு பே பண்ணதெல்லாம் எனக்கு வேஸ்டா போகல, இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டா நான் உனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போக, ஃப்ரெண்டுக்காரி வேற வெல்டன் வெல்டன் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி தோல்ல தட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ அவ கையில வச்சிருந்த மேரேஜ் சர்டிபிகேட் வந்து கீழே விழுந்துருது. அதை வந்து ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இருக்க, இங்க ஃப்ரெண்டுக்காரையும் தேட ஆரம்பிக்கிறா, எங்க அந்த சர்டிபிகேட்டை காணும்னு. அப்போ ஹீரோட கையில இருக்கிறத பார்த்துட்டு மிஸ்டர் அந்த சர்டிபிகேட் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருன்னு பார்த்தா அப்பதான் ஹீரோட முகத்தையே காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இங்க ஃப்ரெண்டுக்காரிக்கு அள்ளு விட்டுடுது. ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரியோட அண்ணனே நம்ம ஹீரோ தான். அதை பார்த்தோன்னே அண்ணா நீயான்னு சொல்லி கேட்க, ஆமா நானே தான், ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதண்ணா, எல்லாத்துக்கு காரணம் இவதான், இவகிட்டே கேட்டுக்குன்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவ ஓடிடுறா. அப்ப ஹீரோயினை தடுமாறி போய் ஹீரோ மேலே விழுக, அவர் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. அப்ப ஹீரோயினும் ஹீரோ பார்த்து பிக் நைட்னு சொல்லி கூப்பிட, அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து செம்மையா திட்டுறாரு, நீ ஒரு தண்டம், எதுக்குமே உருப்பட மாட்ட, வந்து ஆபீஸ பாத்துக்கோன்னு சொன்னா கண்ட வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க, இப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டேரி, ஒன்னு போய் பெத்தம் பாரு, என்னோட தலையெழுத்துன்னு சொல்லி அவர் திட்டிட்டு போறாரு. அப்ப அந்த டைமுக்கு ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுதா. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ நிக்கிறத பார்க்காம அவர் மேலே போய் முட்டிடுறாங்க. அதை பாக்குற அவங்களும் சாரி பிக் நைட், நான் ஏதோ தெரியாம முட்டிட்டேன், நான் வந்து வெண்டியை பார்க்க வந்தேன்னு சொல்ல, அப்ப ஹீரோ அதை எதுவுமே கண்டுக்காம போக பாக்குறாரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு பாருங்க, அது கவனிக்காம போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட இடத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பிக் நைட், நம்ம வாழ போறது ஒரு லைஃப், அதுல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அந்த முகம் தான் இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்ப ஹீரோனுக்கும் நீதான வந்து நவந்துக்கிட்டு, இங்க பாருங்க பிக் நைட், நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல, அது எதுவுமே தேவை கிடையாது, இப்ப நம்ம உடனே டிவோர்ஸ் பண்ண போறோம்னு சொல்ல, அப்ப ஹீரோவோட அம்மா வந்து கால் பண்றாங்க, டே ஒழுங்கு மரியாதையே மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, வெண்டி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, நீ வேற ஏதாவது எக்கத்தப்பான வேலையை பார்த்து வச்ச அவ்வளவுதான் சொல்லி மிரட்டிட்டு இருக்க, இந்த வெண்டிக்கே வேற வேலையே இல்ல, இப்ப என்ன பிரச்சனைல மாட்டி விட்டுட்டா, ஓகேமா நான் வரேன், வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம் சொல்லிட்டு வா வீட்டுக்கு போலாம் சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதை பார்க்குற ஹீரோயினும் போச்சு போச்சு இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலேன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க.
பிறகு வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஆன்ட்டிக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது. அப்போ வேண்டி சொல்றா, ஆமாம்மா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க, நம்ம தான் அவளை காப்பாற்றணும், அண்ணா கிட்ட சொல்லி கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கும் போது, ஆமா ஆமா ஆண்டி, நான் வந்து 2 மாசம் தான், அதுக்குள்ளே என்னோட வேலைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்ல, இங்க பாரு ரேச்சல், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனா அதுக்காகன்னு சொல்ல வர ஆன்ட்டியும், டே கொஞ்சம் சும்மா இருக்கியா, அவதான் இவ்வளவு சொல்றாள, நீ இதுக்காக கூட கேட்க மாட்டேங்கும் போது அப்ப ஹீரோ யோசிக்கிறாரு, என்னோட ஐடென்டிட்டியே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது, என்னோட வாழ்க்கையில டேஞ்சர்ல போயிட்டு இருக்கப்ப இவளை நான் ஒய்ஃபை எடுத்துக்கிட்டா அவளுக்கும் டேஞ்சர் ஆகும், சோ இவளை வந்து டிவோர்ஸ் பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு, இங்க பாரு உன்னோட சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்காக என்னால வந்து கல்யாணம் படிக்க முடியாது, நாளைக்கு போய் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுறாரு. பிறகு நைட்டு காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து படுக்கலாம் சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப வெண்டி தான் மெசேஜ் பண்றா, இங்க பாரு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, என் அண்ணனோட மனசை எப்படியாவது மாத்திடுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க கரெக்டா ஹீரோ வராரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போலான்னு சொல்லி கேட்க, அதான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஹலோ மேடம் இது என்னோட வீடு, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி கேட்க, ஆமால இது உங்களோட வீடு தான், ஆனா ஆன்ட்டி தான் இந்த ரூம்ல போய் படுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, சரி சரி என்னமோ இருக்கட்டும் நாளைக்கு கிளம்பிடுன்னு சொல்ல, இங்க பாருங்க நான் எவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன், உங்க மனசு கொஞ்சம் கூட மாறவே மாறாதா, எனக்கு நீங்க 2 மாசம் கூட டைம் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் 1 மாசம் இல்லனா 1 வாரம் எனக்கு கொஞ்சமாவது இறக்கம் காமிங்கள, நான் கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் ஆன்ட்டியும் வெண்டி வெளியில நின்று கேட்டுட்டு இருக்காங்க. என் பையன் ஏன் இவ்வளவு முட்டா பீஸா இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க பாக்குது, அதையும் வேணாம் சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்கான், இதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்போட உள்ள வந்துட்டு இருக்காங்க. கண்ணுங்களா நீங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆன்ட்டி, நீங்க என்ன விஷயம் சொல்லுங்கும் போது, இந்தா உங்களுக்காக சூப் எடுத்து வந்திருக்கேன் குடிங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா எனக்கு, நீ எடுத்துட்டு போன்னு சொல்ல, என் பையனே ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஆசை சூப்பு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி இதை கொண்டு வந்து கொடுத்தா, அது கூட நீ வேணான்னு சொல்றியான்னு சொல்லி அம்மா டிராமா பண்ணிட்டு இருக்க, அம்மா இப்ப எதுக்கு நீ டிராமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன இப்ப இந்த சூப்பை குடிக்கணுமா, குடிக்கிறேன்னு சொல்லி அந்த சூப்பை எடுத்து குடிச்சிடுறாரு. அதை பாக்குற வெண்டிலாம் சிரிச்சிட்டு இருக்கா. சரி சரி நீங்க போய் தூங்குங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கிளம்பிடுறாங்க. பிறகு ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்காரா, அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது, அதாவது கனவு கிடையாது, அவளோட பாஸ்ட் லைஃப்ல நடந்தது, ஏதோ ஒரு மிஷனுக்கு போயிருக்காரு, அங்க அவங்க டீம்ல உள்ள ஒரு பொண்ணு வந்து இறந்து போய் கிடக்கா, அதை பாக்குற அவருக்கு ரொம்ப கவலையா போயிடுது. அப்ப அவ கையில வந்து ஒரு சீட்டு கிடைக்குது, அந்த சீட்ல என்ன எழுதிருக்குன்னா, இவ தானே உன்னோட பொண்டாட்டி, இவ இறந்து போயிட்டா, இப்ப இதுக்கப்புறம் நீ எப்படி சந்தோஷமா வாழ்ற நானும் பாக்குறேன்னு சொல்லி எழுதிருக்கு. அதாவது இந்த மிஷனுக்காக ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க போல, அதுல அந்த பொண்ணை இறந்து போயிட்டா, அந்த விஷயம் இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வர அவர் பதறி போய் எந்திரிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்க. இங்க ஹீரோயின் வந்து குளிக்க போயிருப்பாங்க போல, அதனால தான் இவங்க இன்னும் தூங்கல. அப்ப வெண்டி வந்து மெசேஜ் பண்றா, இங்க பாரு என் அண்ணனுக்கு வந்து எங்க அம்மா ஏதோ மெடிசன் கொடுத்துருக்காங்க, இதான் உனக்கு நல்ல சான்ஸ், நீ ஃபேக் ஒய்ஃபா இருக்கிறதுலாம் மேட்டரே கிடையாது, பேசாம நீ உண்மையான ஒய்ஃபா மாறிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, ஆமா நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம அம்மாவோட ஷேர்ஸ் நமக்கு கிடைக்கும்னா கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளியில வராங்க. அவளை பாக்குற ஹீரோவும் கொஞ்சம் மயங்கி போறாரு, என்னடா இப்படி வந்துட்டு இருக்காளேன்னு சொல்லி. அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லி வர, அவங்க கால் தடிக்கு போய் ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. அதை பாக்குற ஹீரோவும் நேரா ஹீரோயின் காது கிட்ட வந்து, என்ன மயக்க பாக்குறியான்னு சொல்லி கேட்க, இல்லையே அப்படிலாம் கிடையாது, யாரும் உங்களுக்கு சொன்னான்னு சொல்லி கேட்க, அதான் நீ வாஷ்ரூம்ல வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியே, அது எல்லாமே காதுல விழுந்து போச்சுன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோயினுக்கு அசிங்கமா போயிடுது. சரி இப்ப அதுக்கு என்ன, இப்ப நான் பண்ணா கூட என்ன தப்புன்னு சொல்லி கேட்க, இப்பெல்லாம் சொன்னா நீ சரி வர மாட்ட, வா தூங்க போலான்னு சொல்லி பெட்ல கொண்டு வந்து படுக்க வைக்கிறாரு. அப்போ ஹீரோயின், உங்கள்கிட்ட நான் கடைசி முறையா கேட்கிறேன், இப்ப கூட நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, அப்ப ஹீரோக்கு வந்து அந்த மெடிசனோட எஃபெக்ட் வந்து ஆரம்பிக்குது. அதை பாக்குற ஹீரோயினும், வா இப்பதான் என்னோட வலிக்கு வருவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா போர்வை வச்சு ஹீரோயினை சுத்தி விட்டுறாரு. அதை பாக்குற ஹீரோயினும், என்னையா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை டச் பண்ண மாட்டேன், நான் போய் குளிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு அவர் குளிக்க ஓடிடுறாரு. போச்சா இந்த பிளான ஊத்திக்கிச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. அந்த போர்வையில சுத்தி வச்சுட்டு போனதுனால அவங்களுக்கு இடுப்பு வலியே வந்துருச்சு. அம்மா இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்டா ஆண்டியும் வெண்டியும் வராங்க. அவங்க வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ச்சே என் பையன் இப்படியா இருப்பான், இந்த மாதிரி இருப்பான் நான் யோசிச்சு கூட பாக்கல, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியலன்னு சொல்லி அவங்க திட்டிக்கிட்டு இருக்க. ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல வராங்க. ஆனா ஆண்டி எதையுமே காதுல வாங்குற மாதிரி இல்ல. அந்த எரும மாடி இப்ப எங்க ஊர் சுத்த கிளம்பி இருக்குன்னு தெரியல, உடனே நான் கால் பண்ணி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு மிஷனுக்காக வந்திருக்காரு. அங்க வந்து அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், பெரிய ஃபைட்டா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு ஃபைலை தேடி தான் வந்திருப்பாரு. அந்த ஃபைல் கிடைச்சு போக அவர் வந்து வெளியில வந்துடுறாரு. அப்படி வெளியில வரும்போது அவன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா டிராமாலையும் கெட்டப் என்னன்னா ஒரு மறு வைக்கிறதும் ஒரு தொப்பி வைக்கிறதும் போட்டு விட்டுருவாங்க. ஆனா இதுல பாத்தீங்களா நம்ம ஹீரோ வந்து ஆளே மாறிட்டாரு, அவன்ல இருந்து அவளா மாறிட்டாரு. அதாவது நம்மளோட ரெஜினா மோத்வானி 2.1 சொல்லிக்கலாம். நான் ரெஜினா மோத்வானின்னு யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.
இங்க ஹீரோவும் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருக்க. அங்க இருக்கிற எல்லாரும் யாரா இந்த பியூட்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆளு ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் ரிசப்ஷன்ல ஏதோ கேட்கற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. அவனும் ஹீரோவை கடந்து போயிடுறான். அப்பா ஒரு வழியா மிஷன் சக்சஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோட அம்மா கால் பண்றாங்க. டே எருமை எங்கடா பொறுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா இங்கதான் வெளியில இருக்குன்னு சொல்ல உடனே வீட்டுக்கு வாடான்னு சொல்ல சரி சரி கோவப்படாத வரேன்னு சொல்றாரு. என்னதான் ஊருக்கே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டத்தானே அந்த சீனை தான் இங்க அழகா காமிச்சிருக்காங்க. இங்க ஹீரோயினும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்ப ஆன்ட்டியும் நான் சூப்ல நல்ல மெடிசன் தானே போட்டு கொடுத்தேன் அது எப்படி ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு சரி நீ பாரு நாங்க அடுத்த பிளானுக்கு ரெடி பண்றோம் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த டைம்க்கு ஹீரோ அங்க வராரா. இங்க ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஜஸ்டின் பையன் தான் பேசுறான். ரே நீ இங்க இருக்க ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்லும் போது நீ யாருடா என்ன வீட்டுக்கு கூப்பிட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னால வரமாட்டேன்னு சொல்ல இங்கதான் அங்கிள் ஆண்டி அந்த கசின் பொண்ணு எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அது கேட்கிற அங்கிளுக்கு கோவம் வருது. நீ என்ன பேசிட்டு இருக்க ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்ல அங்கிள் உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு ஆனா அதுக்காக என்னால வீட்டுக்குலாம் வர முடியாது ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல அது கேட்கறவனுக்கு செமையா கோவம் வருது. என்னடி பேசிட்டு இருக்க நீ சும்மா தானே சொல்ற நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா என் மேல உள்ள கோவத்துல இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல நான் ஒன்னும் டிராமாலாம் பண்ணல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதே எல்லாத்தையும் ஹீரோ கேட்டு வெக்கப்பட்டு இருக்காரு. இங்க பார் பைத்தியக்காரா இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத ஒழுங்கா போனை வைடான்னு சொல்லிட்டு போனை வச்சுட. அப்ப ஹீரோ அங்க வராரு. அது பாக்குற ஹீரோயினும் வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னு கேட்கும் போது நான் ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமா எந்திரிக்க கால் தடுமாறி ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க. எப்பவும் போல அவரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோனை தூக்கி பெட்ல தூக்கி போட்டுட்டு இங்க பாரு என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு நீ அதை ரொம்ப சோதிக்கிற நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்ப எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட வேண்டியதானே கேட்க பிக் நைட் 5 வருஷமா நான் அந்த ஜஸ்டினை லவ் பண்ண அவன் என்ன ஏமாத்திட்டான் எதுக்காக எல்லாமே அம்மாவோட ஷேர்ஸ்க்காக எங்க அம்மா கடைசியா எனக்காகன்னு ஒன்று விட்டுட்டு போனது அந்த ஷேர்ஸ் அதை நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தப்பா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது ஆனா நீங்க ஏன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அதுக்காக நான் வேற ஏதாவது செய்யணுமா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்கிற அவருக்கு கோவம் வந்துருது. அவளை பிடிச்சி தரன்னு பாத்ரூம் இழுத்துட்டு போறாரு. அங்க போய் அவன் மேல தண்ணி அடிச்சுட்டு ஒழுங்கா முழிச்சு பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பியா ஒழுங்கா கனவு உலகத்துல இருந்து வெளியில வான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பிறகு காருக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்றாரு. பாஸ் இந்த மாதிரி நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் அதுல ஒன்னும் பெருசா எவிடன்ஸ் கிடைக்கலன்னு சொல்ல சரி ஓகே இப்போதைக்கு 2 வாரத்துக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து பாஸ் பண்ணி வைன்னு சொல்ல என்ன பாஸ் சொல்றீங்க இதனால நமக்கு பல மில்லியன் லாஸ் ஆகுமே சொல்லிக்கிட்டு இருக்க அது பத்திலாம் எனக்கு கவலை இல்ல கொஞ்ச நாளைக்கு பாஸ் பண்ணுன்னு சொல்ல நம்ம இந்த வேலைகளை ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆகுது பாஸ் ஆனா இந்த 8 வருஷத்துல ஒரு வாட்டி கூட நீங்க இப்படி நடந்துகிட்டதே கிடையாது ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப வியர்டா நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்காரு. அவர் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த 2 வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் அவளுக்கு முடிச்சு கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினோட அங்கிள் ஆண்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க செம்மையா ஹீரோயினை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரிக்கு என்ன ஆச்சு இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா எல்லாமே கை கூடி வர நேரத்துல இப்படி பண்ணிட்டு போயிட்டாலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ இந்த 30% ஷேரு நமக்கு கிடைக்காதா நம்ம ஏமாந்து போயிட்டோமான்னு சொல்லி அவ கத்த நீ சொல்லுப்பா அவளை வெறுப்பேத்துற மாதிரி நீ ஏதாவது செஞ்சியா அதனால தான் இவன் கோவப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டாலங்கும் போது அதுக்கு அவனும் அங்கிள் நான் அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிச்சு பாக்குறான். ஒருவேளை நம்ம பண்ண லீலைகள்லாம் தெரிஞ்சிருக்கோமோ அதனால தான் இப்படி நடந்துக்கிறாள்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல அட்மிட் ஆயிருக்காங்க. அதை பாக்குற ஹீரோவும் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நீங்க தானே என்ன நல்லா வேக்கப் ஆக சொன்னீங்க அதனால தான் ரொம்ப நேரம் தண்ணியில் நின்னுட்டேன் இப்ப எனக்கு ஃபீவர் வந்துருச்சு சாரி உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி நீ ரெஸ்ட் எடு நான் போய் பில்லெல்லாம் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாரு. அப்படியே ஒரு பில்லு கட்ட போகும்போது அந்த இடத்துக்கு வந்து ஜஸ்டின் வந்துட்டு இருக்கான். ஹீரோ தான் கிராஸ் பண்ணி போறான். அன்னைக்கு ஹீரோ தொப்பிலாம் போட்டிருந்ததுனால அவனுக்கு அடையாளம் தெரியல அதனால நேரா ஹீரோயின் ரூமுக்கு போக இந்த தற்கொலை எதுக்கு இப்ப இங்க வரான் இவன் என் கையில அடி வாங்காம போக மாட்டான் போலன்னு சொல்லி வச்சிட்டு இருக்காரு. அப்படியே ரிசப்ஷனுக்கு போய் ஜஸ்டின் எப்படி இங்க வந்தாருன்னு சொல்லி கேட்கும்போது மேடமோட கான்டாக்ட் நம்பர்ல வந்து ஃபியான்சியா சொல்லி அவரோட நம்பர் தான் இருக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அவருக்கு தான் கால் பண்ணி சொல்லுவான்னு சொல்ல அப்படியா இனிமே அந்த நம்பர் வேணா என்னோட நம்பரை கான்டாக்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அப்படியா நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் அவளோட ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இவ வேற ரே என்ன மன்னிச்சுட்டு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது அதுக்காக தான் கோவமா இருக்க ப்ளீஸ் வா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாமே பேசிக்கலாம் சொல்ல இங்க பாரு இங்க வந்து தொண நின்று பேசிட்டு இருக்காத வெளியில போ எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா என்னைய விட்டா உனக்கு கல்யாணம் படிக்க யாருமே கிடையாது நீ ஒரு அனாதை சோ வீம்பு பிடிக்காம நான் சொல்றதுக்கு ஒத்துக்கோங்க. அப்ப அங்க ஹீரோ யார் சொன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு நான் அவளை கல்யாணம் படிப்பேன்னு சொல்ல அப்போ அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ்லாம் ஹீரோ வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன வரவா தெரியாது அவங்க 2 பேரும் அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு உள்ள வந்துடுறாரு. ஹீரோனோட தலையில கை வச்சு பார்த்துட்டு இப்போ உனக்கு ஜுரம் கம்மியா இருக்கு இந்த ஜூஸ் குடின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அதை பாக்குற அவனுக்கு செம்மையா கோவம் வருது. ரே அப்ப நீ எனக்கு வந்து சீட் பண்ணியா சொல்லி கேட்க எது நான்
சீட் பண்ணனா? நீ தான் முதல்ல என் கசின் கூட சேர்ந்து எனக்கு சீட் பண்ண, அதுக்கப்புறம் ஏன் லைஃபை நான் வேஸ்ட் பண்ணும், அதான் நானும் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல. ரே, இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இன்னைக்கு நீ இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கும் கால் பண்றான். அங்க நிறைய அடியாட்கள் வராங்க. இப்ப பாரு எப்படி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிற பாப்போங்கும் போது, இங்க பாரு நான் சொல்ற வரைக்கும் உன்னோட கண்ணுகளை திறக்காத, நீ அப்படியே மூடிக்கிட்டே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடுறாங்க. அப்புறம் என்ன, எப்பவும் போல அடிதடி தம்சம் தான். அப்ப ஹீரோயினும் கண்ணு முடிச்சு பார்க்க சொல்றாரு. பார்க்கும்போது எல்லாரும் அடிபட்டு கீழே கிடக்காங்க. என்னே நீ அடிச்சிட்டில, இதுக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இவ என்னோட உமன், இனிமே இவன் மேல நீ கை வைக்க பார்த்த நான் அப்படித்தாண்டா அடிப்பேன்னு சொல்லும்போது, பாத்தியா நீ என்ன புள்ளி பண்ற, நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது அவரும் உன்னை புள்ளி பண்றாரா? யாரு 8 ஆட்கள் அழைச்சிட்டு வந்தது? நான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேன், 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், யாரோடது செல்லுதுன்னு பாப்போங்கும் போது, ஏய் நான் உன்னை என்ன பண்ண போற பாருன்னு சொல்லும் போது, நீ ஒண்ணு செய்வனா வெளியில போடான்னு சொல்லி அவனை பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுட்டு 2 நிமிஷம் தான் டைம், எல்லாரும் வெளியே ஓடுங்கடான்னு சொல்ல அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாரும் வெளியில போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் கதவை சாத்திட்டு உள்ள வர, நான் உங்களோட உண்மைன்னு சொன்னீங்களே அது என்ன உண்மையா சொல்லி கேட்க, ஆமா இப்போதைக்கு உண்மைதான், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்ல, ஜாலி நான் 2 மாசத்துல என்னோட வேலைகளை முடிச்சிடுவேன்னு சொல்ல, அதை பாக்குற ஹீரோ வந்து முறைக்கிறாரு. ஓகே 2 வாரத்துல முடிக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க இப்ப ஜஸ்டினை வேற அடிச்சிட்டீங்க, இதனால உங்க யங் ஃபேமிலிக்கு டேஞ்சர் தான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதை பத்தி நீ கவலைப்படாத, என்னோட ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், நான் உனக்கு ஒரு தனியா அப்பார்ட்மெண்ட் பாத்திருக்கேன், நம்ம அங்க போய் இருக்கலாம், உனக்கும் சேஃபா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. பிற ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க. சரி வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு கார்ல ஏறும்போது அங்க நிறைய கார்கள் வருது. நீ இங்கே ஏறி எக்காந்து கொண்டு வெளியில வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி போறாரு. வாடா வா, என்ன 10 பேர் அழைச்சிட்டு வந்து அடிச்ச, இப்ப 20 பேர் அழைச்சிட்டு வந்திருக்கேன், எப்படி நீ அடிக்கிறேன் பாப்போங்கும் போது, ஹீரோவும் எப்பவும் போல துவச்சு எடுத்துட்டு இருக்காரு. அதை பாக்குற ஜஸ்டினுக்கு பொறுத்துக்க முடியல. அவனும் போய் அடிக்க போறான், அவனையும் போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்காரு. அப்ப அவன் என்ன பண்றானா, கையில ஒரு மயக்கோசி வச்சிருப்பான் போல, அதை எடுத்து ஹீரோ கழுத்திலே சொருவிடுறான். இதனால ஹீரோக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, நிதானம் வந்து தவறி போகுது. அதை பாக்குற ஹீரோயினுக்குலாம் பயமாகுது. இப்ப அவருக்கு என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பாக்குற ஹீரோயினால பொறுத்துக்க முடியல. நேரா வெளியில வந்து போதும் நிறுத்துங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, இவன் சாக போறது இன்னைக்கு நிச்சயம் சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போக ஹீரோ வந்து குறுக்க போய் விழுகலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட அந்த அடி ஹீரோக்கே நல்லா விழுந்து போகுது. அது பாக்குற ஹீரோனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. பிக் நைட், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னால தான் நீங்க இப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட ப்ராப்ளத்துல நான் உங்களை இழுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ என்னோட வைஃப், உன்னோட தப்பு இதுல எதுவுமே கிடையாது, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோனுக்கு வந்து மனசே கேட்க மாட்டேது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் உன் கூட வரணுமா, சரி நான் உன் கூட வரேன்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க, அவனை காப்பாத்துறதுக்காக நீ என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கியா, நம்ம சின்ன பிள்ளைல இருந்து எவ்வளவு க்ளோஸ், ஆனா இப்ப நீ அவனுக்காக பேசிட்டு இருக்கன்னு சொல்லும் போது, இங்க பாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு, எப்ப நீ எனக்கு சீட் பண்ணியோ அப்பயே நான் அவனை வெறுத்துட்டேன்னு சொல்ல, சரி எதுவா வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், இவனை இப்பவே கொண்டுடுக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அது கேட்கிற ஹீரோயினுக்கு பயமாகுது. ஒழுங்கா அவனை விட்டுற சொல்லி கத்திட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட டீம் வந்துடுறாங்க. அதுல 2 பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க எல்லா ஆட்களையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க, ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க. பிறகு நைட்டு காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு செமையா குளிருது போல, குளிருதுன்னு புலம்பிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. அவங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு, சாரி பிக் நைட், எல்லா பிரச்சனையும் என்னாலதான், இப்போ நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ வந்து குளிருதுன்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஓகே உங்களுக்கு குளிருதான் சொல்லி ஹீரோயின் வந்து பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அப்படியே மார்னிங் விடிஞ்சு போகுது. அப்ப ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு நேரா அவங்க ஆட்களுக்கு தான் ஃபோன் பண்றாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இது எவ்வளவு டேஞ்சரான பிளேஸ்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா, உடனே அவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அவங்களும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும், இங்க எதுக்கு நீ வந்த, உடனே வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல, இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை பாத்துக்கணும்னு சொல்ல, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல, இல்ல முடியாது நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லும் போது, இந்த பிளேஸ் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது, இது ரொம்ப டேஞ்சர், நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், இது பிளாக் ஹாங் தானங்க, உனக்கு எப்படி தெரியும் சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. இங்க வந்தோடனே எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, சரி அப்போ உனக்கே தெரிஞ்சு போயிருக்கும் இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான இடம்னு, நான் பாக்குற வேலையும் டேஞ்சரான வேலை தான், சோ கிளம்பிடுன்னு சொல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ல, நீ என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா, உனக்கு எதை நினைச்சும் பயமா இல்லையாங்க, இல்ல எனக்கு பயமா இல்ல, ஏன்னா என்ன ப்ரொடெக்ட் பண்ண நீங்க இருக்கீங்க, சோ இனிமே உங்களை விட்டு நான் தள்ளி போகவே மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் சொல்ல, அதை கேட்கிற ஹீரோவுக்கும் மனசெல்லாம் மாறி போகுது. அப்படியே பாசமா ஹீரோயினோட கண்ணத்துல கை வைக்க அந்த டைமுக்கு அவர் கூப்பிட்ட ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அதை பாக்குற அவரும், சரி நீ போய் குளிக்க போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் உள்ள போயிடுறாங்க. என்ன பாஸ் அந்த குட்டி பொண்ணு எங்க, நாங்க அழைச்சிட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்க, இல்ல வேணாம் அவ இங்கேயே இருக்கட்டும் சொல்ல, என்ன பாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழைச்சிட்டு போன்னு சொன்னீங்க, இப்ப வேணாம்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு, அப்புறம் அந்த குட்டி பொண்ணு யாரு சார், உங்க தங்கச்சி வெண்டியன்னு
சொல்லி கேட்க, ஏய் என்ன பேசிட்டு இருக்க, அவரோட தங்கச்சி நான் பார்த்துருக்கேன், அவர் வெண்டிலாம் கிடையாதுன்னு சொல்லி இன்னொருத்தவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த 2 பேருக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருவோமா? அந்த பொண்ணு பேர் வந்து லிசா, அந்த பையன் பேர் வந்து லியான். அப்ப லிசா கேக்குறா, உங்க தங்கச்சி இல்லனா அப்ப உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா பாஸ்? நீங்க ஃபேக் கல்யாணம் பண்ணிருக்கும் போது அந்த பொண்ணு ரூம்குள்ள கூட விட்டது கிடையாது, ஆனா இன்னைக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணுங்க கூட இருந்திருக்கா, அப்ப உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்லி கேட்க, ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமுக்கு ஹீரோயின் கரெக்டா வெளியில வந்துடுறாங்க. அதை பாக்குறவங்க 2 பேரும் வாவ் எவ்வளவு அழகா இருக்கா சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த பையன்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சைட்டே அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து, என்னங்க நம்ம கல்யாண விஷயத்த இவங்க கிட்டே சொல்லிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அதை கேட்கிற இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆகுது. என்ன இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப இவங்க நம்மளோட சிஸ்டர் இல்லவான்னு சொல்லி அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியாது, ஆனா இப்பன்னு சொல்லி ஹீரோ இழுக்க, அதை பாக்குற ஹீரோனும் அச்சச்சோ நான் தான் உளறிட்டேனான்னு சொல்லி அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வெல்கம் சிஸ்டர்லாம், உங்களுக்காக நாங்க ரெடி அனிமல்ஸ்லாம் ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து இப்பதானே குளிச்சுட்டு வந்திருப்பாங்க, அதனால ஹீரோ டவல்லாம் எடுத்துட்டு வந்து தலையை துவட்டி விட்டுட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அப்படியே சீக்கிரட்டா கிஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ஆனா ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க 2 பேரும் இன்னும் லவ்வே சொல்லிக்கல, ஜஸ்ட் உங்க கூட இருப்பேன்னு சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய அலப்பறை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் நைட்டு வந்து ஹீரோயின் நல்லா தூங்கிடுறாங்க, ஆனா ஹீரோ தூங்காம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து அப்படியே திரும்பி பாத்துக்கிறாங்களா, அதை ஹீரோவால பொறுத்துக்க முடியல. உடனே அவர் பக்கம் திரும்பி படுக்க வச்சுட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு வந்து அது ரொம்ப கூச்சமா இருக்கு. இல்ல கூட நானே எனக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த மருந்து வாங்கிக்க. அது பாக்குற ஹீரோயினும், இப்போ உங்களுக்கு என்னாச்சு, நான் தான் அழகா போட்டு விட்டுட்டு இருக்கானே, அப்புறம் என்ன பிக் நைட், நான் உங்களுக்கு மருந்து போட்டு வர்றது உங்களுக்கு கூச்சமா இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் டீஸ் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நானே எனக்கு போட்டுக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்காரு. பிறகு காமிக்கிறாங்க, ஹீரோவும் ஹீரோயினும் வந்து மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டாங்க. அது பாக்குற ஹீரோயினுக்கு, அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அந்த ஃபேக் சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு எப்படி நான் எல்லாத்தையும் மீட் எடுப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப நம்ம 2 பேரும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, இன்னும் 2 மாசம் தான், அதுக்குள்ள வந்து என்னோட எல்லா ஷேர்ஸையும் நான் மீட் எடுத்துருவேன், அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுவீங்களா சொல்லி ஹீரோயின் கை நீட்ட. அப்ப ஹீரோ பாக்குறாரு, அதை பாக்குற ஹீரோயினும் சரி வேணான்னு கையெடுத்துக்க போக, அந்த கையை ஹீரோ பிடிச்சிட்டு உனக்காக நான் எப்பவுமே துணையா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக கல்யாண மோதிரம் எடுத்து வந்திருக்காரு. அதை பாக்குற ஹீரோயினும், எனக்கு யாருமே இந்த மாதிரி கொடுத்தது இல்ல தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அது சரி, இது வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு முறை தான் கிடைக்கும், உனக்கு மட்டும் என்ன நிறைய முறையா கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விட, அது பாக்குற ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. என்ன மேடம் நான் மட்டும் தான் போடணுமா, நீ போட்டு விட மாட்டியான்னு சொல்லி கேட்க, நான் போட்டு விடாமையா, உங்களுக்கு நான் போட்டு விடுறேன்னு சொல்லி ஹீரோயினும் மோதிரம் போட்டு விடுறாங்க. இங்க பாருங்க பிக் நைட், எனக்காக நீங்க 2 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்காக நானும் வெயிட் பண்றேன்னு சொல்லி ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பிறகு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வராங்க. அப்ப ஹீரோ கேட்குறாரு, என்ன உனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, என்னோட 13 வருஷமா இவங்க என் மேல உண்மையா பாசம் வச்சிருக்காங்க சொல்லி நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன், இப்ப அதெல்லாம் பொய்ன்னு தெரியும் போது அவங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வரேன், ஆனா எந்த கிஃப்ட்டுமே வாங்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த மூஞ்சிங்களுக்குலாம் எந்த கிஃப்ட்டும் தேவையில்ல, நம்ம சும்மாவே போவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. சாரிங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டேன், அங்கிள் ஆண்டியோட பையன் தானே அந்த ஜஸ்டின் சொன்னேன், ஆனா அது கிடையாது, அந்த அங்கிள் ஆண்டிக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த ஜஸ்டின், அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன், சொத்துக்காக ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சைட்ல நம்ம பொண்ணையும் வச்சுப்பான், நம்ம ஹாப்பியா இருக்கலாம் சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க. இங்க ஹீரோயின் வந்து இவர் தான் என்னோட புருஷன் சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த, அது கேட்கிற அங்கிளுக்கு கோவம் வருது. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, ஜஸ்டினை விட்டுட்டு இந்த பையனை போய் கல்யாணம் பண்ணிருக்க, அந்த பையன் பாவம் இல்லையா சொல்லி கேட்க, அப்ப சித்திக்காரியும் ஆமா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் யோசிச்சு கூட பாக்கல, நீலாம் ஒரு பொண்ணா, உங்க அப்பா அம்மா இறந்து போன பிறகு நான் உன்னை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்டோம், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, நாங்க சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்காம நீ வேற யாரையும் கூட்டிட்டு வந்திருக்க, ஒழுங்கா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜஸ்டினை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அது கேட்கிற ஹீரோயினும் ஆன்ட்டி அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, அது கேட்கிற அவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆகுது. அப்புறம் என்ன சொன்னீங்க, நீங்க என் மேல பாசம் வச்சு வளர்த்துட்டு இருந்தீங்களா, அதை நான் நம்பணுமா, இது எல்லாமே எங்க அம்மாவோட சொத்து, அது எல்லாத்தையும் என் மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லியே எல்லாத்தையும் புடுங்கிட்டீங்க, இந்த வீடு கூட எங்க அம்மா விடுது, ஆனா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சரி பரவாயில்லன்னு விட்டா என்னோட அம்மாவோட ஷேர்ஸ் புடுங்கிறதுக்காக ஜஸ்டின் ஒரு பையனை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிருக்க பாத்திருக்கீங்க, அந்த பையன் உங்க பொண்ணோட அஃபேர்ல இருக்கான், இதெல்லாம் தெரிஞ்சே நீங்க எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்ச பிறக்கும் நீங்க சொல்றத நான் கேட்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாது, இப்போவே நான் என் திங்ஸ் எடுக்க தான் இங்க வந்தேன், இல்லைன்னா உங்க மூஞ்சில முழிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேல போயிடுறாங்க திங்ஸ் எடுக்க. அப்படி அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது. அதை பாக்குற ஹீரோவும் நீ போய் எடுத்துட்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க என்ன விட்டுட்டு வெளியில போறீங்க, ஜஸ்ட் கால் தானே பேச போறீங்க, பேசிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு கால் பேச போயிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து அவங்க திங்ஸ் அவங்க அம்மாவோட திங்ஸ் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த கசின்கார பொண்ணு வரா, ஏன் என்னடி பண்ணிட்டு இருக்க, எங்க வீட்டுல உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு இருக்கேங்கும் போது, எது உன்னோட திங்ஸா, இது எல்லாமே அம்மாவோடது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்ல,
இது ஏன் வீட்டுல உள்ளது, அப்ப எனக்கு தான் இது எல்லாமே சொந்தம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹலோ மேடம், இந்த வீடு எனக்கு சொந்தமானது, அதை உங்க அப்பா அம்மா வந்து புடுங்கி எழுதி வாங்கிட்டாங்க. நீயே நான் போட்ட பிச்சைல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்கிற அவளுக்கு கோவம் வந்து அடிக்க வரா. அப்போ அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்து தடுத்துறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கை வைக்க பாப்ப, இன்னொரு முறை என் பொண்டாட்டி அடிக்க இந்த கை ஓங்குச்சு, அடிக்க அந்த கையை அப்படியே உடச்சி எடுத்துருவேன்னு சொல்ல, என்ன நீங்க 2 பேரும் செஞ்சு என்ன புள்ளி பண்றீங்களா, நான் ஜஸ்டின் கிட்ட சொன்னா என்னாக்கும் தெரியலங்கும் போது, ஓ ஜஸ்டின் தான் ஞாபகம் வருது, நீயும் ஜஸ்டினும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும், நான் வேணா உன் காலேஜ்ல போய் சொல்லட்டுமாங்க, என்ன பேசிட்டு இருக்க, அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்கும் போது, என் கல்யாணத்தன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுங்கிறத நான் வீடியோவே பிடிச்சி வச்சிருக்கேன், அதை வேணா உன் காலேஜ்ல இருக்க போட்டு காமிக்கவாங்க. அப்படிலாம் ஒண்ணு பண்ணிடாதான் சொல்லிட்டு இருக்க, அப்படி நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னா வாயை மூடிக்கிட்டே, அதை விட்டுட்டு என்கிட்ட வம்பு வழக்குன்னு நினைச்ச வீடியோவை லீக் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டிட்டு கிளம்பிடுறாங்க. பிறகு ஹீரோயின் வந்து கார்ல சோகமா உட்காந்துருக்காங்க. அதை பாக்குற ஹீரோவும், நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்குன்னு சொல்லி தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஸ்டொமக் பெயினா இருக்கு. அதை பாக்குற ஹீரோவும், உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்பவும் வழக்கமா உள்ளதுதான் சொல்ல, ஹீரோவும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹீரோயினும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அங்க வந்து அவளை வந்து நல்லா பாத்துக்கிறாரு, நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. அதை பாக்குற ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், உனக்கு தேவைப்படும் போது அதை எடுத்துக்கோன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜஸ்டின். இவ எதுக்கு எப்ப எனக்கு கால் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அட்டென்ட் பண்ண, அங்க அவன் வந்து வெண்டியை கட்டி போட்டு வச்சிருக்கான். அதை பாக்குற ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நீ என்ன பைத்தியக்காரனா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வெண்டியை விட்டுருன்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோக்கும் ஷாக் ஆகுது. என்ன வெண்டியான்னு சொல்லி, இங்க பாரு, ஒழுங்கா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொன்னு வச்சுக்கேன், உன் அன்பு தோழி 6 உயிர் வெண்டியோட தலையை திருக்கி போட்டுருவேன், என்ன சொல்ற நீங்கும் போது, அப்படிலாம் பண்ணிடாதே, இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்ன வேணுமா, உங்க வீட்டுக்கு உடனே நீ கிளம்பி வா, அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம் சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட என்ன பண்ணுறது சொல்லி கேட்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லும்போது, இல்லைங்க அவன் எனக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு தகுந்த பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, உனக்கு ஷோரா, நீ போறியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, என்கிட்ட ஷேர்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வெண்டிய போய் ரெஸ்கியூ பண்ணுங்க, அப்புறம் வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. நேரா ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வராங்க. சொல்லுங்க இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு, ஜஸ்டின் ரொம்ப நல்ல பையன், நீ அவனை விட்டுட்டு வேற யாரையோ போய் கல்யாணம் பண்ணிருக்க, அதனால அவன் எவ்வளவு ஃபீல் பண்றா தெரியுமா, ஒழுங்கா நீ அவன்கிட்டயே வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவனும் பல திமிர்த்தனத்தோட, வா வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் வந்து அதை கண்டிக்கவே இல்ல. அதை பாக்குற அவனும் ஹீரோயின் கிட்ட போய், என்னரே நம்ம எப்படி இருந்தோம் அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டேன்னு சொல்லி கேட்க, இங்க பாரு, உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணாதன்னு சொல்ல, அதை கேட்கிற அவனுக்கு கோவம் வருது. நீ என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஆனா கேட்கவே மாட்டேங்கிற, ஒழுங்கா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இதை விட்டு உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி வெண்டியை வந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சுன்னு. அதை கேட்டோன்னு தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. என்ன குட்டி பையா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிக்கிட்டே இருக்க, அது எல்லாமே உன்னோட கனவுல தான் நடக்கும், கொஞ்சம் வேக்கப் ஆகுறியா, ரியாலிட்டிக்கு வாங்க சார் சொல்லி ஹீரோயின் கலாய்ச்சிட்டு இருக்க. அதை பாக்குற அவனுக்கு கோவம் வருது. என்னடி உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சா, வெண்டி என்னோட கையில இருக்கா, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கல, நான் அவளை என்ன பண்ணுவேனே சொல்லி தெரியாதுங்கும் போது, அப்ப அவனுக்கு மொபைல் கால் வருது. சார் இந்த மாதிரி வெண்டியை ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்கற அவனுக்கு செம கடுப்பாகுது. அப்ப ஹீரோயினும், என்னப்பா ஈஸியா அப்படி தப்பிக்க விட்டுட்ட, யங் ஃபேமிலி பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்படி ஈஸியா உங்ககிட்ட எல்லாரையும் விட்டுருவோமா, இப்ப நானும் யங் ஃபேமிலி சேர்ந்தவா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்கிற அங்கிளுக்கு கோவம் வந்து ஹீரோனை போட்டு அடிச்சு போடுறாரு. உங்க அப்பா அம்மா இறந்த பிறகு நான் தான் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டோம், நீ போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து போட்டிருக்க மேக்கப் வரைக்கும் நாங்க வாங்கி கொடுத்தது, ஆனா நீ நாங்க சொல்றதை கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்காங்கும் போது, தப்பு பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப நான் தப்பு பண்ற மாதிரி எனக்கு கிரியேட் பண்றீங்களா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப எங்க அம்மாவோட ஷேர்ஸ் என்கிட்ட இருக்கு, அது எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது, ஏன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் ஹஸ்பண்ட் பேர்ல நான் எழுதி வச்சிட்டேன், அவரை நான் அவ்வளோ காதலிக்கிறேன், அதை நிரூபிக்கிற விதமா என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் நான் அவருக்கு எழுதி வச்சிட்டேன்னு சொல்ல, அது கேட்கிற ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஷாக் ஆகுது. என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. கசின் கறிக்கெல்லாம் செமையா கோவம் வருது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஜஸ்டினுக்கு தானே எல்லா ஷேர்ஸையும் எழுதி வச்சிருக்கணும், எப்படி போய் அவனுக்கு எழுதி வைப்பேன்னு சொல்லி இவ கத்திக்கிட்டு இருக்க, ஏன் உன் கள்ளக்காதலுக்கு எழுதி வைக்கலன்னு சொல்லி உனக்கு கவலையா இருக்கான்னு சொல்லி கேட்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு கசின் காரியம், போது நிறுத்துங்க, எதுக்காக அவகிட்ட நம்ம நடிக்கணும், எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவான். ஆமாண்டி நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், இப்ப அவரோட குழந்தைய வயிற்றுல வளருது, போதுமான்னு சொல்லி கேட்க, என்ன ஜஸ்டின் இவ மூக்க உடைக்கிற மாதிரி இப்பவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, நானும் உன்னை காதலிக்கவே இல்ல, நான் எப்பவும் வந்து ரேவ் மட்டும் தான் காதலிக்கிறேன், அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, அது கேட்கிற கசின்காருக்கு கோவம் வருது. நீ என்ன என் கூட விளையாண்டுட்டு இருக்கியா, எதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்குங்கும் போது, போச்சா உன் சோ கால்டு கள்ள
பார்க்காதல நீ இப்போ உன்னை விட்டுட்டானான்னு சொல்லி ஹீரோயினை கலாய்க்க அவளுக்கு கோவம் வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. ஹீரோயினும் கீழே விழுகிற மாதிரி போறாங்க. ஆனா அப்ப என்ன நடக்கும்? ஹீரோ எங்கேயாவது வந்து தாங்கி பிடிப்பார்ல, அதே மாதிரி தான் எங்கேயும் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃபை புள்ளி பண்ணுவீங்க, இதுக்கான தக்க தண்டனையை நீங்க அனுபவிச்சா ஆகணும்னு சொல்லி அங்க நிறைய பாடி கார்ட்ஸை வர வைக்கிறாரு. அப்படியே அவர் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு போய் ஜஸ்டின் காலே ஒரு குத்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை கடத்துவ, என் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவேன், உன்னெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்ச பாத்தியா, அது என்னோட தப்புன்னு சொல்லி திரும்ப திரும்ப குத்திக்கிட்டு இருக்காரு. அதை பாக்குறாங்க ஃபேமிலிக்கும் மொத்த பேருக்கும் பயமாகுது. நீ சொல்லுறே உன் குடும்பத்தை என்ன பண்ணலாம் சொல்லி கேட்க, அதுங்களுக்கு இந்த வீடு சொத்து இது மாதிரிதான் ரொம்ப ஆசை. வீடு அதுங்கள்ட்ட புடுங்க முடியாது, ஏன்னா அதுங்க பேர்ல இருக்கு. ஆனா இந்த வீட்டுல உள்ள எல்லா திங்ஸும் எங்க அம்மாவுடையது, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம் சொல்ல ஹீரோவும் ஒரு சொடக்கு தான் போறாரு. அங்க இருக்கிற எல்லா ஜாமானும் காலி ஆயிடுது. அதை பாக்குற இதுங்களும் என்னங்க இப்படி ஆயிடுச்சு, இவ வீட்டுல இருக்கிற ஒரு பொருளை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தொடச்சு அள்ளிட்டு போயிருக்கான்னு சொல்ல இப்போ அங்கிளுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மாவோட நகையை தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த அங்கிளுக்கு மனசாட்சியே கிடையாது. இத்தனை நாளா எங்க அம்மாவோட நகையை இப்படிதான் மறைச்சு வச்சிருந்திருக்காரு போல. இப்போ எல்லாமே என்னோட கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோ வந்து ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாரு. அது அவங்க அம்மா அப்பாவோட போட்டோ தான். அதை பாக்குற ஹீரோயினும் எங்க அம்மா அப்பாவோட போட்டோ ஒரு வால்ல கூட அங்க மாட்டவே இல்ல, அந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் நான் மரியாதையே செலுத்தினதுல தெரியுமாங்கும் போது அதுக்கு என்ன இப்ப இது உன்னோட வீடு, இப்ப நீ உங்க அம்மா அப்பாவோட போட்டோ வால்லே மாட்டிக்கலாம், நம்ம மரியாதையே செலுத்தலாம் சொல்லிட்டு அவங்க போட்டோ வச்சு மரியாதைலாம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அங்கிள் ஆண்டி உங்ககிட்ட நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பர்மிஷன் கேட்டேன், இப்ப நான் கல்யாணமா பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல அது கேட்கிற ஹீரோனுக்கு வந்து ஷாக் ஆகுது. என்னங்க சொல்றேன்னு கேட்கும்போது, ஆமா நீ மறந்து போயிட்டியா, ஒரு நாள் நீ வெண்டிய பக்கத்துக்காக வீட்டுக்கு வந்த, அப்ப நீ சொன்ன தெரியுமா வாழ்க்கை ஒரு முறை தான், சந்தோஷமா வாழணும்னு சொன்னல, அப்பவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் உங்க அம்மா அம்மா கிட்ட போய் நான் பர்மிஷன் கேட்டேன், அவங்களும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு, அதுக்கப்புறம் நம்ம லைஃபும் மாறிடுச்சுன்னு சொல்ல, அப்போ நீங்க என்ன ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருந்தீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் என்ன டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லி ஓவரா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்க போது அது அப்படி கிடையாது, என்னோட வாழ்க்கையே டேஞ்சர்ல இருக்கு, அப்படி இருக்கும்போது உன்னையும் என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தனா உனக்கும் டேஞ்சர் ஆயிடும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னை இப்ப ஏத்துக்கிட்டதுக்கான காரணங்கும் போது இப்ப உனக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீயே ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கேட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்போ வெண்டி வந்து கால் பண்றா, என்னடி உன் தங்கச்சி கசின் இருக்காளே அவ வந்து ஏதோ உனக்காக பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறாப்புல, ஊர் ஃபுல்லா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது அது கேட்கிற ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, இந்த பக்கி எதுக்கு இப்ப நமக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகுது, இது பிளான் இல்லாம எதுவும் செய்யாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அவளும் வந்து மெசேஜ் பண்றா, அக்கா உனக்காக நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன், இது நாங்க பண்ண தப்புக்கு பிராச்சிதமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதை பாக்குற ஹீரோவும் இப்ப எதுக்காக நீ ஓகே சொன்னங்கும் போது, இல்ல இவ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கா, என்னதான் செய்யறான்னு பாப்போமேங்கும் போது, சரி நீ ஒண்ணு கவலைப்படாத, உங்க கூட நான் இருக்கேன்ல, கண்டிப்பா உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க கசின் காரியை காமிக்கிறாங்க. அவ வந்து ஜஸ்டின் கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, ஏங்க அவ வந்து ஒத்துக்கிட்டான்னு சொல்ல அது கேட்கிற அவனும் ஓகே ஓகே நம்ம பிளான்ல கரெக்டா நடக்கணும்னு சொல்லும்போது, கண்டிப்பாங்க கண்டிப்பா பிளான் எல்லாம் கரெக்டா நடக்கும், சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துடும் சொல்ல, அப்படி மட்டும் எல்லாம் நடக்குதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு அவளும் சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்ப அவன் யோசிச்சு பாக்குறான், அவங்க அப்பா செமையா திட்டுறாரு, உனக்கு அறிவே இல்லையடா, எதுக்குடா யங் ஃபேமிலியோட பிரச்சனை வச்சுக்கிற, இனிமே இப்பெல்லாம் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்க. ஆனா இவன் கேட்க மாட்டேங்கிறான், அவ என்னை எப்படி பண்ணி வச்சிருக்கா, நான் எப்படி இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க போது, இங்க பாரு அவங்க கிட்ட போய் ஏதாவது நீ பிரச்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் திட்டி விட்டு போயிடுறாரு. ஏரே எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம், உன்னை அழிக்கிற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு பர்த்டே பார்ட்டில தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கன்னு தெரியலன்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பேசுது, நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து எவ்வளவு நல்லா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல லவ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க, இவங்க ஜோடி பத்தோ பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் மேல நின்று பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துல தான் கசின் கரியும் நிக்கிறா. என்னப்பா உன்னோட பர்த்டே பார்ட்டி, ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் வேற பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசுறாங்க, உனக்கு தெரியாதுல ஸ்கூல்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமான கப்பல்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்கிற ஹீரோயினும் அது நீ சொல்லாத நான் அவர்கிட்டே கேட்டுக்கிறேன்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணு வந்து மயங்கி விழுற மாதிரி ஹீரோ மேலே விழுந்துடுறா. ஹீரோவும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளை ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்க போறாரு. அதை பாக்குற ஹீரோயினும் கடுப்பாகி அவங்க பின்னாடியே போறாங்க. இந்த பொண்ணு இங்க வந்து என்ன பண்ணுதுன்னா ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குது. அதை பாக்குற ஹீரோவும் அவ கழுத்து நெரிச்சு, போதும் ஆக்டிங்லாம் ஸ்டாப் பண்றியா, எதுக்காக இப்படி பண்ற, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா சொல்லி கேட்க, சரி சரி விடுங்க நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுறேன், இது உங்களுக்காக நான் வச்ச ட்ராப் கிடையாது, இது வந்து உங்க ஒய்ஃபுக்கு வச்ச ட்ராப், கசின்காரி தான் இப்படிலாம் பண்ண சொல்லலாம்னு சொல்லும்போது அது கேட்குற ஹீரோக்கு செமையா கோவம் வருது. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோ தேடிட்டு வராங்க. இங்கே தானே போனாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். என்ன ரேச்சல் எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நல்லாச்சுங்கும் போது, மைக் நீயா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நல்லா இருக்கேன்,
உன் பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் இங்கே வந்தேன், இந்த அவனோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது ஓப்பன் பண்ணோடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாமே உங்களோட பிளான் போல. அப்படியே கொண்டு வந்து ஹீரோயினோ ஒரு ரூமில் படுக்க வைக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஜஸ்டின் தான் வரான். ஹீரோயினோ லைட்டாக மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்க ஜஸ்டினை பார்த்தோன்னே நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நீயே உன் புருஷனும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையே சீரழிப்பீங்க, ஆனால் நான் விட்டுட்டு அப்படியே போகணுமா? இன்னைக்கு உனக்கும் சரி உன் புருஷனுக்கும் சரி நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன் புருஷன் அந்த ரூமில் ஒரு பொண்ணு கூட இருக்கான், அதே மாதிரி இந்த ரூமில் இந்த பையன் கூட இருக்க போற, அது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போட்டு காமிக்க போறேன்னு சொல்ல, வேணா இப்பெல்லாம் இதுவும் முட்டாள்தனமா செஞ்சிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமுக்கு ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. அந்த பையனை போட்டு அடிச்சு போட்டுட்டு ஜஸ்டினே அடிச்சிடுறாரு. என் பொண்டாட்டி மேலேடா கை வச்சிட்டு இருக்க, சாப்பிடான்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்க, போது நிறுத்துங்க, இப்படி பண்ண வேணாம்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க, இவ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க போது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல, இங்க கசின் கரையத்தை காமிக்கிறாங்க. இங்க பாருங்க, என் ஃபியான்சி கூட என் அக்கா சீட் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னால இது பொறுத்துக்கவே முடியல, வாங்க நீங்களே கையும் கலமா பிடிங்கன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சு வந்துட்டு இருக்க. அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்து ஜஸ்டினும் அந்த பையனும் படுத்து கிடக்காங்க. அதை பாக்குற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜஸ்டின் ஒரு கேயா, இவ்வளவு நாள் இது நமக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கசின் காரிக்கு ஒரே அவமானமா போயிடுது. சரி சரி வாங்க நம்ம அங்க போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி அழைச்சு வந்துட்டு இருக்க. எப்படி இது மாறி போச்சு, என் அக்கா தானே இங்க இருக்குன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஒரே கூட்டமா இருக்கு, என்ன ஏதாவது ஒரு ஷோ நடக்குதான்னு சொல்லி ஹீரோயின் அங்க வர. அதை பாக்குற கசின் காரிக்கு கோவம் வருது. அப்ப ஹீரோயினும் என்ன அந்த ரூம்ல இருக்கு, நானும் போய் பார்த்துட்டு வருவான்னு போவேன், அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது, நீ என்ன இங்க இருந்து வரேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்க இருந்து வருவேன், எங்க இருந்தனோ அங்க இருந்து தான் வருவேன்னு சொல்ல, ஏன் அந்த ரூமுக்குள்ள நான் இருக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லையேங்க. அப்ப ஹீரோயின் பலார்னு ஒரு அறைய போட்டுட்டு, இவ்வளவு பிளானே நீ தானே பண்ண, இந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா, என்ன மயக்க மருந்து கொடுத்து அந்த ரூமுக்குள்ள அடைக்கப்பாட்டா, அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து காப்பாத்துறாரு சொல்லி இந்த கசின் கரையை போட்டு கொடுத்துற. அங்க இருக்கிற எல்லாரும் இந்த கசின் கரையை தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப வந்து ஒரு போன் பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு, வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வரேன்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு அப்புறம் போலாங்க. ஓகே ஓகே சார், நீங்க கோவப்படாதீங்க, கண்டிப்பா நான் சாப்பிட்டுட்டே போறேன்னு சொல்லி ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு தலைப்பற வேலைன்னு பார்த்தா கசின் காரியை வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, என் வாழ்க்கையில நிம்மதியாவே நீ வாழ விட மாட்டீல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதை பாக்குற அவ்வளோ நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன கிட்னாப் பண்ணி வச்சு உன்னை நானே பார்த்துட்டு இருக்கிறதா, உன் ஆள் கால் பண்ணி கூப்பிட வேணா, அப்படி கூப்பிட்டா கூட அவன் உன்னை ரெஸ்கியூ பண்ண வருவானா, எனக்கு அப்படி தோணவே இல்லை. சரி எதுக்கும் ஒரு மெசேஜ் தட்டி வைப்பான்னு சொல்லி அவங்களும் தட்டி வைக்க, ஆனா அங்கிருந்து ஒரு பதிலையும் காணோம். பிறகு காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்களோட வீட்லயே தான் அவளை கட்டி வச்சிருப்பாங்க போல. அங்க அங்கிள் ஆண்டியும் கீழே இறங்கி வராங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு சமய பயமாயிடுது. திரும்பி ஓடலான்னு பார்க்கும்போது அங்கிருந்து பாடி கார்ட்ஸ் வந்துடுறாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கும் போது, அங்கிள் என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அவளை விட்டுருவேன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, உங்க அப்பா அம்மா இறந்து போன பிறகு நாங்க தானே உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டோம், அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க போது, அங்கிள் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன், இல்லனா உங்க பொண்ணோட வயிற்றுலயே ஒரு கோடு போட வேண்டியதா இருக்கும்னு சொல்ல, சரி சரி இப்போ உனக்கு என்னத்தான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அம்மா அப்பா எப்படி இறந்து போனாங்க உண்மையை சொல்லுங்க. அதுக்கு அங்கிளும் உங்க அம்மா அப்பாவா, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கன்னு சொல்ல, என்ன பொய்யா சொல்றீங்கன்னு சொல்லி அவ கத்தி எடுத்து குத்த போக, அது பக்கற ஹீரோவும் குடு நீ அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையா கத்தியை வாங்கிட்டு, சரி ஹீரோவாவது கொஞ்சம் இறக்கமான சூழ்நிலவனா இருக்கானு சொல்லி பார்த்தா அவன் கத்தி எடுத்து சதக்குன்னு தோல்லே குத்திடுறான். அதை பாக்குற அங்கிளுக்கு சமய வலிக்குது, கதறிக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்ல ரெண்டு குத்து திரும்ப குத்தவான்னு சொல்லி கேட்க, சரி சரி விடுங்க நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவங்க உயிருக்கு போராட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அது நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மாவும் என்னங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது, அடப்போடி உன்ன எதுக்கு நான் காப்பாத்தணும், நான் ஒன்னும் லவ் பண்ணல, உன்னோட சொத்தை தான் லவ் பண்ணேன், இப்போ நீ செத்து போயிட்டுனா அந்த சொத்தை எனக்கு கிடைச்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப பின்னாடில இருந்து வந்து அங்கிள்கார வந்து அவங்க அப்பாவையும் கொன்னுறாரு. ரெண்டு பேருக்கு அந்த சொத்து கிடையாது, எனக்கு தான் இது சொந்தமாக போகுதுன்னு சொல்லி அங்க காரே எரிச்சு விட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கஷ்டமா போயிடுது. அப்போ என் அப்பா அம்மா மேல பாசம் வச்சிருக்கிறது எல்லாமே பொய்யா, நான் இவ்வளவு நாளா எங்க அம்மாவோட இறப்பு தவறா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள என் அப்பாவும் சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு சொல்லி நான் யோசிச்சு கூட பார்க்கல. இதுக்காக ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த சொத்துக்காகவா, இந்த சொத்தை இனிமே உங்ககிட்ட இருக்கவே கூடாது கத்திக்கிட்டு இருக்க. அந்த எமோஷன்ல அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோனை தூக்கிக்கிட்டு, இனிமே இதுங்க மூணு இந்த ஊர்லயே இருக்க கூடாது, இதுங்க சாகுற வரைக்கும் பர்மாலே கடந்து சாகட்டும்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. பிறகு ஹீரோயின் வந்து வீட்டில் படுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ஞாபகமா இருக்கு. அழுதுகிட்டே அப்படியே பதறி போய் எந்திரிக்க, அப்போ ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்துறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கள வந்து நான் பர்மாக்கு அனுப்பிட்டேன், அதுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி அவர் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம் சொல்லி ஹீரோயினை கேட்டுட்டு இருக்க, ஒரு நிமிஷம் ஏறி இங்க உனக்காக ஒரு ஷோ காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜஸ்டினை தான் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஏன்டா என் பொண்டாட்டி மேல கை வச்சுட்டு நீ அப்படியே சும்மா இருந்துருவியா, அன்னைக்கு எதுவும் போனா போதுன்னு சொல்லி உன்னை விட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு விட மாட்டேன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
பாருடா நீ மிகப்பெரிய தப்பு பண்ற, என் அப்பா பத்தி உனக்கு தெரியாது, அவர் வந்தாருன்னா உன் கேரியரே க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல. அப்படியா? அப்படின்னா உன் காலை நடக்க முடியாம பண்ணப்பயே உன் அப்பா வந்து கேட்டிருக்கணும், அப்பயும் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி அதுல உன்னை அசிங்கப்படுத்தின, அப்பயும் வந்து கேட்கல. அப்படி இருக்கிறவரு இப்ப நான் என்ன பண்ணாலும் உன்னை வந்து கேட்டுருவாரா? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது, கொண்டு போய் இவனையும் பர்மால தூக்கி போடுங்கன்னு சொல்ல. சார் ஏற்கனவே 3 டிக்கெட்டை போட்டாச்சு, இவனையும் சேர்த்து போடணுமா? அங்க பர்மால இடம் வேணாமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் இவனை பர்மாக்கெல்லாம் அனுப்ப வேணாம், இவனோட கனவு வந்து சுக்கு சுக்கா அவன் கண்ணு முன்னாடி உரைக்கணும், இவனை ஒன்னும் இல்லாதவனா ஆக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்ல நேரா ஜஸ்டினோட வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. இங்க ஜஸ்டினோட வீட்டுல அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க எனக்கு தெரியாம நீங்க ஒரு இல்லீகல் பையனை வச்சிருக்கீங்களாமே, அது உண்மையா சொல்லி கேட்க, ஆமாண்டி அதுக்கு என்ன இப்ப, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லும்போது என்ன தேவையில்லாத விஷயமா, நீங்க என்ன எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கும் அநியாயம் பண்றீங்க, உங்க பிள்ளைக்கும் அநியாயம் பண்றீங்க, உங்க பிள்ளைய ஒருத்தன் காலை உடைச்சிருக்கான், அது நீங்க கேட்க துப்பு கிடையாது, இப்ப இன்னொரு பையன் வேற உங்களுக்கு இருக்கான்னு சொல்றீங்க, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு சொல்லும்போது அப்படியே 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் முத்துது. அந்த டைம்க்கு ஹீரோ கரெக்டா வந்துடுறாரு. ஜஸ்டினை வந்து அப்படியே வீல் சேர்ல போட்டு அழிச்சிட்டு வராங்க. அதை பாக்குற அம்மாக்கெல்லாம் மனசே தாங்கல. அட பாவீங்களா, என் பிள்ளைய என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அப்பாக்கார வந்து வாங்க நீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க, யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, உன் பையனை ஒருத்தவன் அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான், ஆனா அவன்கிட்ட போய் நீ சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் வாய மூடுறி. சார் அவ ஏதோ தெரியாம பேசுறா, நீங்க சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது, இங்க பாருங்க சார், உங்க பையன் வந்து என் மனைவி கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான், அதுக்காக நானும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தேன், ஆனா எனக்கு பத்தல, அதுக்காக இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க குடும்பத்தோட வாரிசா உங்களோட இல்லீகல் சைல்டை வந்து நீங்க அறிமுகப்படுத்திடுங்க, அப்படின்னா நான் வந்து இவனை மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறேன், இல்லனா வந்து நீங்க இதுக்கப்புறம் இவனை கண்டுக்க வேணாம்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படியே பண்ணிடுவேன்னு சொல்ல, யோ தகப்பா என்னையா பேசிட்டு இருக்க, நான் தாண்டா இந்த வீட்டோட உண்மையான வாரிசு, என்னைய நீ ஹையர் ஆக்காம எங்க இருந்து வந்து போய் ஹையர் ஆக்குவியா, இதெல்லாம் உனக்கு நியாயமான்னு சொல்லி அவனை கதறிக்கிட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்கு இதாண்டா உனக்கு தண்டனைன்னு சொல்லி அவரும் சொல்லி போறாரு. யோ தகப்பா அப்படிலாம் பண்ணாதியா, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லி அவனும் காலெல்லாம் விழுந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அங்க எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அதை பாக்குற ஹீரோவும் ஹீரோயினும் ஓகே சார் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பிற ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஆன்ட்டியா, அதாவது அவங்க அம்மா வீட்டு சைட்லேருந்து ஒரு சொந்தக்காரங்க போல அவங்க கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து உன்னோட சொத்து பத்திரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா, ஷேர்ஸ் உன் பக்கம் வரப்போகுது, நீ வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. ஆனால் அந்த ஆன்ட்டியை சில ஆட்கள் பிடிச்சி வச்சு தான் ஹீரோயின் வர வச்சிருப்பாங்க போல. ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, எங்கள் ஆன்ட்டியை விடுங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா செல்லக்குட்டி உன் அங்கிள் கிட்ட இப்படி தான் பேசுவான்னு சொல்லி கேட்க, என்ன அங்கிளான்னு சொல்ல, ஆமா நான் தான் உங்க அம்மாவோட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்ப என்கிட்ட இருக்கிற 30% ஷேர் வாங்கத்தான் என்ன தேடி வந்திருக்கீங்களா சொல்லி கேட்க, ஓ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, அது எங்க குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்து, சோ அது எங்ககிட்டயே கொடுத்துருன்னு சொல்ல, நீங்க லாபம் வந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், அது டைரக்டா என் ஹஸ்பண்டோட பேருக்கு போயிருக்கு, அதனால இப்ப என்கிட்ட அது எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்ல, சே என்னோட பிளான் எல்லாத்தையும் நீ வேஸ்ட் ஆக்கிட்ட, ஒழுங்கா நான் பிளான் பண்ண மாதிரி நீ ஜஸ்டினே கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு சொத்து என் கைக்கு வந்திருக்கும்னு சொல்ல, என்ன சொல்றீங்க நீங்க, ஜஸ்டின் நீங்க தான் பிளான் பண்ணி அனுப்புனீங்கன்னு சொல்ல, ஆமா நான் தான் பிளான் பண்ணி சின்ன வயசுலயே அனுப்புனேன், அது எல்லாமே கரெக்டா நடந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு என் கையில சொத்து வந்திருக்கும், சரி இப்போ ஒன்னும் குறைஞ்சு போகல, எப்படி அந்த சொத்தை என் கையில வாங்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோக்கு கால் வருது, இந்த மாதிரி உன் பொண்ணத்தை கடத்தி வச்சிருக்கோன்னு. அப்ப வந்து அவரோட டீம் கூட தான் இருப்பாரு. அப்ப டீம்ல ஒரு பொண்ணு கேக்குது நானும் வரட்டுமான்னு, அதுக்கு அவனும் இல்ல வேணாம், நான் சேஃப்டியோட தான் அங்க போக போறேன், இந்த பாம்பு கட்டிக்கிட்டு நான் அங்க போறேன், அப்படி ஒருவேளை நான் திரும்பி வரலன்னு வச்சுக்கோ, இந்த டீமுக்கு நீ தான் தலைவர், நீ எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த அங்கிள் வந்து ஹீரோனை கத்துமனையில வச்சிருக்கான். அதை பாக்குற ஹீரோவும் ஒழுங்கா அவளை விட்டுருன்னு சொல்ல, இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடு நான் விட்டுறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஏன்னா என் பொண்டாட்டியோட ஆசை அதுவா இருக்காதுங்க, அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமா அதுல நீங்க சைன் போடாதீங்கன்னு சொல்ல, அதை பாக்குற அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாரும் ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயினால தாங்க முடியல, போது நிறுத்துங்க, எனக்கு அந்த சொத்தே தேவையில்லை, என் ஹஸ்பண்ட் மட்டும் போதும், ஒழுங்கா நீங்க சைன் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்ல, ஆனா ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அது கேட்கிற அங்கிளுக்கு வந்து கோவம் வருது. அப்ப கத்தி எடுத்து ஹீரோ குத்துலான்னு போகும்போது அப்ப ஹீரோ அந்த கத்தியை பிடுங்கி அங்கிளை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஒழுங்கா ஹீரோயினை விடுங்கன்னு சொல்ல அவங்களும் அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. அது பாக்குற ஹீரோமோ நீ வெளியில போ நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல ஹீரோனும் வெளியில ஓடி வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவர் கட்டி வச்சிருந்த பாம் எடுத்து வெளியில காமிக்கிறாரு. அதை பாக்குற எல்லாருக்கும் வந்து பயமாகுது. அப்போதான் ஹீரோனுக்கும் தெரியுது ஹீரோ வந்து பாம் வச்சிருக்காரு, அவர் நம்மளை விட்டு போக போறாருன்னு. அதனால திரும்பியும் ஹீரோயின் திரும்ப ஓடி வராங்க, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பாமை கழட்டி அங்கிள் மேல தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வெளியில வந்து விழுந்துறாரு. அந்த பாமும் வெடிச்சு போகுது. பிறகு ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. எங்க ஹீரோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, நீ ஒன்னும் பதட்டப்படாத, அண்ணன் வந்து ஐசியூல இருக்கான்னு சொல்லும்போது நான் உடனே பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஹீரோனை போய் பார்க்க போறாங்க. அங்க போய் செமையா அழுதுட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி பண்ண, எனக்காக ஏன் இப்படி பண்ண, சொத்து அவ்வளவு முக்கியமா, நீ தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்க. அப்ப
அப்ப ஹீரோ வந்து கண்ணு முழிச்சு பாத்துறாரு. அதை பார்த்தோன்னே தான் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறகு ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம். அப்ப லிசா சொல்றாங்க, இந்த கல்யாணம் எவ்வளவு அழகா நடக்குதுல, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும், ஹலோ மேடம், இது என்னோட கல்யாணம், அதுக்கப்புறம்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கோன்னு சொல்ல, ஆஹா எனக்கும் அதெல்லாம் தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து அங்க அழகா வந்துட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஹீரோலாம் மயங்கி போயிடுறாரு. அப்படியே 2 பேருக்கும் அழகா கல்யாணம் நடக்குது. மோதிரம் மாத்திக்கிறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.